பேருரை நிகழ்த்த வருமாறு. அடுத்ததாக இங்கு பட்டமளிப்பு பேருரை நிகழ்த்த சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மஜ்லிசுல் மதாரிஸின் தலைவரும் தமிழ்நாட்டின் தாய் கல்லூரியான வேலூர் அல் பாக்கியாத்து சாலிஹாத் மதரசாவின் முதல்வரும் சிறந்த நிர்வாகியாகவும் பேச்சாளராகவும் தமிழ்நாட்டின் தலைசிறந்த மார்க்க அறிஞருமாகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம் அப்துல் ஹமீத் ஃபாசில் பாக்கவி ஹல்ரத் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் முதல்வர் எம்.ஒய். முஹம்மது ரஹ்மத்துல்லா ஃபாசில் பாக்கவி ஹல்ரத் அவர்கள் சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர். ஹல்ரத் அவர்களை விழா பேருரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت معلما. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களே, அன்னூர் இஸ்லாமியா அரபிக் கல்லூரியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய முஹம்மது யாசின் ஜமாலி அவர்களே, இங்கே ஜமால் முஹம்மது கல்லூரியினுடைய தாளாளர் டாக்டர் ஏ.கே. காஜா நஜ்முத்தீன் அவர்களே, இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்திருக்கின்ற உலமாக்களே, பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரர்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே சனது வாங்கி அமர்ந்திருக்கிற இளம் உலமாக்களே, ஹாஃபில்களே, அல்லாஹுவின் தனிப்பெரும் கருணையினால் மார்க்கத்தினுடைய வழிகாட்டிகளான உலமாக்களை வார்த்தெடுக்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஸ்தாபனத்தின் பட்டமளிப்பு விழாவில் நாம் சங்கமித்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு வ தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அந்தஸ்தை வழங்கியிருக்கிறான். நாட்கள் என்று சொன்னாலும் சரி, வாரங்கள், மாதங்கள், காலங்கள் என்று சொன்னாலும் எல்லாமே ஒரே போல இருப்பதில்லை. மாதங்களிலே ரமலானுக்குரிய சிறப்பு மற்ற மாதங்களுக்கு இல்லை. வாரங்களிலே
ஜும்மாவுக்கு இருக்கிற சிறப்பு மற்ற நாட்களுக்கு இல்லை. மனிதர்களிலேயும் அப்படித்தான் ஈமானை ஏற்ற மூமின்களுக்கு இருக்கிற சிறப்பு அவர்கள் அல்லாதவர்களுக்கு இல்லை. மூமின்களிலே மிகச் சிறந்தவர்கள் உலமாக்கள், உலமாக்களுக்கு இருக்கிற சிறப்பு மற்றவர்களுக்கு இல்லை. அந்த உலமாக்களை விடவும் சிறந்தவர்கள் நபிமார்கள், சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களிலே எல்லோரும் ஒன்று போல இல்லை. ஹுலஃபாவுர் ராஷிதீன் என்கின்ற 40 ஹலீஃபாக்களுடைய சிறப்பு மற்ற சஹாபிகளுக்கு இல்லை. பத்ர் சஹாபாக்களுக்கு இருக்கிற சிறப்பு மற்றவர்களுக்கு இல்லை. நபிமார்கள் எல்லோரும் ஒன்று போல் அல்லாஹ் படைக்கவில்லை. எல்லோரும் நபிமார்கள்தான். ஆனால் நபிமார்களே சிறப்புக்குரிய ரசூல்மார்களை அல்லாஹ் படைத்தான். எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் கோமானாக எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல். நபிமார்கள் ரசூல்மார்களிலே சிலருக்கு சிலரை விட சிறப்பை தந்திருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது. அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பை அல்லாஹ் தந்தான். அல்லாஹ்வுடைய தனித்தன்மை குத்தூசியத் என்பதும் சலாம் என்பதும், குத்தூஸ் பரிசுத்தமானவன் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. சலாம் என்பது சலாமத்தை கொடுக்கக்கூடியவன் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று. இந்த 2 தன்மைகளை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தான். எவ்வளவோ கடினமான இடங்களிலெல்லாம் அவர்கள் சலாமத்தை பெற்றார்கள். ஈராக்கிலிருந்து புலம்பெயர்ந்து ஷாம் வழியாக மக்காவுக்கு செல்லுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் இருந்த அவர்களுடைய மனைவியை அக்கிரமக்கார அரசன் பிடித்து கொண்டு அநியாயமாக அபகரிக்க நினைத்தான். இது என்னுடைய தங்கை, விட்டுவிடு என்று சொன்னபோது அவன் விட்டுவிட்டான். அல்லாஹ் காப்பாற்றினான். அல்லாஹ் சலாமத்தை வழங்கினான். மக்காவுக்கு வந்தார்கள். மனைவியையும் பிள்ளையையும் தனிமையிலே விட்டுவிட்டு போனார்கள். அல்லாஹ் பாதுகாத்தான், சலாமத்தை வழங்கினான். விக்கிரக ஆராதனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில், பெற்றெடுத்த தந்தையே விக்கிரகங்களை செய்து விற்பனை செய்கின்ற காலகட்டத்தில், எவ்வளவோ சொல்லியும் கேளாத அந்த சமூகத்தினருக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும், இவர்களுக்கு உணர்வை ஊட்ட வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு பெருநாள். அந்த மக்கள் தங்களுடைய குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லுவதற்காக வேண்டி ஊர் மக்களெல்லாம் தயாரான நேரத்தில் நீங்களும் வாருங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த போது, இல்லை, உடல்நிலை சரியில்லை, நான் வர முடியாது என்றார்கள். ஊர் மக்களெல்லாம் அந்த இடத்தை விட்டு காலி செய்ததற்கு பின்னால் விக்கிரகங்களுடைய கேந்திரமாக இருந்த மிகப்பெரிய கோயில், அந்த இடத்திற்கு சென்று அனைத்து விக்கிரகங்களையும் அடித்து உடைத்து விட்டு ஒரே ஒரு விக்கிரகத்தை மட்டும் விட்டு வைத்தார்கள். அதனுடைய கழுத்திலே கோடாரியை மாட்டி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். யாரடா இது? யார் இந்த அக்கிரமம் செய்தது? சமீனா ஃபத்தன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் என்ற பெயர் உள்ளவன் தான் இந்த அக்கிரமத்தை செய்திருக்கிறான். கொண்டு வாருங்கள் அவனை. நீதான் இந்த வேலையை செய்தாயா? இன்னக லமினல் ஸாலிமீன். அக்கிரமக்காரர்களில் ஒருத்தன் நீ, உன்னை விடமாட்டோம் என்று விரட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நல்ல யுக்தியோடு சாதுரியமாக ஒரு பதில் சொன்னார்கள். நான் இதை அடித்து உடைக்கவில்லை. இந்த விக்கிரகங்களுக்கு பேசுகின்ற ஆற்றல் உண்டு, பார்க்கின்ற ஆற்றல் உண்டு, கேட்கின்ற ஆற்றல் உண்டு, லாப நஷ்டங்களை கொடுக்கின்ற ஆற்றல் உண்டு என்று நீங்கள் தானே நம்பி இருக்கிறீர்கள்.
இதற்கு பேசும் ஆற்றல் இருக்குமையானால் நீங்கள் இந்த விக்கிரகத்திடத்தில் நீங்களே கேட்டு பாருங்கள், உங்கள் பதில் கிடைக்கட்டும். தலை குனிந்து போய்விட்டார்கள், வேறு பேசுவதற்கு வழி இல்லை. சும்மா நுக்கிசு அலா ரூசிஹிம், தலை குனிந்து போய்விட்டார்கள். நம்ரூத் சொன்னான், இவனை எரிகின்ற நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியுங்கள். எரியப்படுகிறது. பல நாட்கள் எரிக்கப்பட்ட ஒரு குண்டம், மேலே பட்சிகள் பறவைகள் பறந்தால் அது கரிந்து கீழே விழுந்துவிடும் என்கிற அளவுக்கு நீண்ட நாள் கொளுத்தப்பட்ட அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான், கூனு பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹீமுக்கு சலாமத்தை கொடு, குளிர்ச்சியை கொடு. அல்லாஹ் விட்ட உத்தரவு இது. சலாமத்தை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் தகத்துஸ் என்று சொல்லப்படுகின்ற புனிதத்துவத்தை காண முடியும். நான் நீட்டிச் செல்ல விரும்பவில்லை, சம்பவங்களை சொன்னால் நேரம் அதிகமாகும். ஆக அல்லாஹ்வுடைய தனித்தன்மை குத்தூசியத் என்பது பரிசுத்தமான வாழ்க்கை, அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கினான். வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமான இமாமன் லின்னாஸ், உலக மக்கள் அனைவருக்கும் தலைவர் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு இத்தபிஉ மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா, உலக மக்கள் அனைவரையும் பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு யோக்கியதாம்சத்தை பெற்றிருந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புனிதமான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கினான். குத்தூசியத் இருந்தது, சலாமத் இருந்தது. இன்னும் பல இடங்களிலே சம்பவங்களிலே அவர்கள் சலாமத்தை பெற்றிருக்கிறார்கள். சுருக்கமாக இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட தன்மையை வழங்கி அவர்களை கௌரவித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 தன்மைகளை தந்தான். தன்னுடைய திருநாமங்களில் ஒன்று, அல்லாஹ் முகல்லிபாக இருக்கிறான், புரட்டுகின்ற தன்மை, மாற்றுகின்ற தன்மை. இந்த 2ஐயும் தக்லீப் தப்தீல் என்ற 2 பண்புகளை அல்லாஹ் வழங்கினான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஒரு வஸ்துவை மற்றொரு வஸ்துவாக, ஒரு படைப்பை வேறொரு படைப்பாக மாற்றி தருகின்ற ஒரு பக்குவம் மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் அல்லாஹ் தந்திருந்தான். கையிலே ஒரு குச்சி அசாவை வைத்திருப்பார்கள், அதை தூக்கி போட்டால் பாம்பாக மாற்றுகின்ற தன்மை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தான். தங்களுடைய கையை எடுத்து அவர்களுடைய அக்கிலே வைப்பார்கள், அந்த கை பிரகாசிக்கும். ஒரு பொருள் ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு திருப்புகிற புரட்டுகின்ற ஆற்றல் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தந்தான். நாம் கூட துஆ செய்யும் போது யா முகல்லிபல் குலூப், இதயங்களை புரட்டுகின்றவனே, ஹதீஸிலே வருகிறது, கல்புல் முஃமினி பைன இஸ்பஐனி மின் அஸாபிஇர் ரஹ்மான் யுகல்லிபுஹு கைஃப யஷா. மனிதனுடைய இதயம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. அவன் எப்படி நினைக்கின்றானோ அப்படி புரட்டி விடுவான். இப்படி புரட்டுகின்ற தன்மை தக்லீப் என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. அதை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுகளாகிய யகூதிகளிடத்திலேயும் அந்த தன்மை இருந்தது, அல்லாஹ் தந்தான். ஆனால் அதை அவர்கள் நல்ல வழியில் செலவிடவில்லை, தீய வழியில் செலவிட்டார்கள். மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் தீமைக்காக வேண்டி. ஹித்தத்துன், மன்னிப்பு கேள் என்று சொன்னால் ஹிந்தத்துன் அப்படின்னு சொல்லுவான், மாற்றி சொல்லுவான். சம்பந்தமே இல்லாத கோதுமை என்று சொல்லுவதிலே என்ன பண்பு இருக்கிறது? அல்லாஹ்வுடைய உத்தரவும் அல்லது. இப்படி நடனா இப்படி நடப்பான், மாற்றி நடப்பான். குனிஞ்சு நடான்னா நிமிர்ந்து நடப்பான். மீன் பிடிப்பது கூடாது சனிக்கிழமை என்று, இது தடை சட்டம். ஆனால் வெள்ளிக்கிழமை போய் வலையை வீசிட்டு வந்து, வெள்ளிக்கிழமை வலையை வீசிடுவான்,
சனிக்கிழமை அதில் சேகரமாகி இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் அள்ளி கொண்டு வருவான். சனிக்கிழமை நான் மீன் பிடிக்கல என்று சொல்லுவான். இப்படி தில்லுமுள்ளுகள் செய்து புரட்டுகின்ற இவர்களுக்கு நன்மையான காரியங்களை அவர்கள் செய்யவில்லை, தீமையான காரியங்களில் பயன்படுத்தினார்கள். இன்றைக்கும் அவரிடத்திலே அந்த தன்மை உண்டு. எங்கோ கிடக்கின்ற பொருளை எல்லாம் எடுத்து மனிதனை போன்று ஒரு ரோபோட் செய்கிறான். பட்சியை பறவைகளை பார்த்தான், விமானங்களை படைத்தான், உருவாக்கினான், ராக்கெட்டுகளை உருவாக்கினான், ஏவுகணைகளை உருவாக்கினான். இப்படி உருவாக்குகின்ற பண்பு யூதர்களிடத்திலே இன்றும் இருக்கிறது. ஆனால் நன்மை இல்லாமல் தீமைகளிலே செலவு செய்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 பண்புகளை தந்தான். இஹ்யா, ஹயாத்தை கொடுப்பது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட பண்பு. ஷிஃபாவை கொடுப்பது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட பண்பு. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்தவர்களுக்கு உயிரை கொடுப்பார்கள். யுஹ்யில் மௌதா பிஇذنில்லாஹ். பிறவி குருடர்களுக்கு பார்வையை வழங்குவார்கள். யுப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ். குஷ்டநோய் உள்ளவர்களுக்கு நிவாரணத்தை வழங்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எல்லோராலும் கைவிடப்பட்ட பெரும் நோய்களுக்கெல்லாம் நிவாரணத்தை வழங்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஹ்யா என்பதும் அல்லாஹ்வுடைய பண்பு. அதே நேரத்தில் ஷிஃபாவை கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய பண்பு. அவர்களுடைய கௌமுகளிலே அவர்களை பின்பற்றி வந்த கிறிஸ்தவர்களிடத்திலே அந்த பண்பு இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. மெடிக்கல் சைட்டை பொறுத்தவரையில் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒன்றை, ஒரு நோயை அவர்கள் சரி செய்வார்கள். பெரும் பெரும் நோய்களுக்கான நிவாரணத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த தன்மை ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலேயும் இருந்தது. இன்றைக்கு மருத்துவ துறையில் கொடிகட்டி பறக்கின்றவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி பின்பற்றினார்களோ அந்த வழியில் வந்தவர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய 2 தன்மை, இஹ்யா என்பது, ஷிஃபா என்பது. எல்லா நபிமார்களுக்கும் சில பண்புகளை கொடுத்த அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபிகள் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 பண்பை தந்தான். இல்மை, மஅரிஃபத்தை தந்தான். இல்ம் என்பது கல்வி, ஞானம். இந்த கல்வியை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தான். அது பக்குவப்படுகின்ற போது மாரிஃபத்தை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா தந்தான். அல் இல்மு யூரிசுல் மகாஃபத். இல்ம் என்பது இறை அச்சத்தை வரவழைக்கும். வஸ்ஸுஹ்து யூரிசுர் ராஹத். உலக பற்றற்ற தன்மை என்பது நிம்மதியை கொடுக்கும். வல் மாரிஃபத்து தூரிசுல் இனாபத். இந்த மாரிஃபத் என்று சொல்லப்படுகின்ற கல்வி ஞானம் இனாபத்தை கொடுக்கும். எப்போதும் அல்லாஹ்வோடு சார்ந்திருக்கின்ற, அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையை அது தரும் என்று ஹாரிசுல் முஹாசிபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த இல்மையும் மாரிஃபத்தையும் கொடுத்து அந்த இல்மை கற்றவர்களை உருவாக்கி, நானும் அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடியவன் தான், நீங்களும் அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். ஒரு சபையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் இங்கே உட்கார்ந்து ذிக்ர் செய்கின்றார்கள், இபாதத்து செய்கின்றார்கள், துஆ செய்கின்றார்கள். يدعون الله ويرغبون إليه إن شاء أتاهم وإن شاء منعهم. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், தங்கள் தேவைகளை கேட்கின்றார்கள். அல்லாஹ் விரும்பினால் கொடுப்பான், இல்லையானால் தடுப்பான், கொடுக்க மாட்டான். கிலாஹுமா லல் கைர். இந்த 2 கூட்டம் நல்லவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு அடுத்தொரு கூட்டத்தின் பக்கம் கடந்து செல்லுகின்றார்கள். அப்போது சொல்லுகின்றார்கள், அம்மா ஹாவுலாய் ஃபயதஅல்லமூனுல் ஃபிக்ஹ வயுஅல்லிமூனஹன் நாஸ்.
இவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள், சட்டதிட்டங்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள், தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். வஹும் அஃலலுன் நாஸ் அஃலலுஹும், இவர்கள்தான் அவர்களை விட சிறந்தவர்கள். ரெண்டு பேரும் நல்லவர்கள் தான் என்று சொன்னாலும் அவர்களை விட இவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு, நானும் இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நானும் கல்வியை போதிக்கின்ற ஒரு ஆசான் தான் என்று சொல்லி அந்த சபையிலே அமர்ந்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது விடுகின்ற ஒரு தூது. ஆலிம்களாக இருக்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு தான் கற்ற கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, இல்மு மஅரிஃபத் என்ற ரெண்டு தனித்தன்மைகளை, ஹுசூசியத்துகளை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த பெருமானார் அவர்களுடைய சமூகத்திற்கு தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த பண்பை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பண்பை அவருடைய கவுமுகளுக்கு கொடுத்த அல்லாஹ் இந்த சமூகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இல்மையும் மாரிஃபத்தையும் இங்கே தந்திருக்கிறான். அதனால்தான் உலகத்தில் யாரும் செய்யாத பெரும் சாதனைகளை இந்த உம்மத்தை முஹம்மதியா செய்திருக்கிறது. எந்த காலத்தில் இப்படிப்பட்ட கல்வி புரட்சியை பார்த்திருக்கின்றீர்கள்? எங்குமே பார்க்க முடியாது. சரித்திரத்தில் துருவி துருவி பார்த்தாலும் ஒரு கிதாப் எழுதினால் நூற்றுக்கணக்கான விரிவுரைகள். புகாரி ஷரீஃபுக்கு மட்டும் 150க்கும் மேற்பட்ட பெரும் பெரும் கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபுக்கும் இப்படித்தான் நூற்றுக்கணக்கான விரிவுரைகள் இந்த லைப்ரரிகளிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான கிதாபுகள் இந்த உம்மத்தினர்களால் எழுதப்பட்டவைகள். இந்த சமூகம் அந்த உலமாக்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகம் அந்த உலமாக்களால் உருவாக்கப்பட்ட ஆலிம்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து துறையிலும் சரி, பேச்சு துறையிலும் சரி, கல்வி புரட்சியிலையும் சரி, உலகத்திலேயே மிஞ்சி நிற்பவர்கள் இந்த உம்மத் என்பதை நாம் விளங்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்மும் மாரிஃபத்தும் இந்த சமுதாயத்திலே வியாபித்து கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. யார் அதை அணைத்தாலும் சரி, அமர்த்தினாலும் சரி, அது அடங்கவே அடங்காது. அதனுடைய பரவல் தன்மை நிற்கவே நிற்காது. இன்று வரை, கியாமத்து வரை இப்படித்தான் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இல்மை படித்து தேறியவர்கள் தான் ஆலிம்கள். குர்ஆனுக்கு எத்தனை தஃப்சீர்கள், உலகத்திலே பேசப்படுகின்ற பெரும்பாலான மொழிகளில் குர்ஆன் வந்துவிட்டது. குர்ஆனுடைய தஃப்சீர்கள், விளக்க உரைகள், விரிவுரைகள், தெளிவுரைகள் வந்துவிட்டன. உலகத்தில் எங்காவது இப்படி வந்திருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சரித்திரத்தை மிக துல்லியமாக பதிவு செய்த சமூகம் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடிகளிலே எத்தனை வெள்ளை முடிகள் இருக்கின்றன என்பதை கூட கணக்கிட்டவர்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை அடி எடுத்து வைத்தார்கள் என்பதை கணக்கிட்டிருக்கிறது இந்த சமூகம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு செல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாத அடிகளை எண்ணிக்கொண்டே செல்லுகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன இது புதுசாக இருக்குது, என்ன விஷயம் என்று கேட்டபோது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டுக்கு தாங்கள் விருந்துக்கு வருகின்றீர்கள், உங்களை நான் விருந்துக்கு அழைக்க வேண்டும். தாங்கள் என்னுடைய வீட்டை நோக்கி வருகின்ற போது உங்களுடைய பொற்பாத அடிகள் எத்தனை அடிகள் வைத்தனவோ அத்துணை அடிமைகளை உரிமை விட வேண்டும் என்று நான் நேர்ச்சை செய்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது மகிழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மையான காரியங்களிலே முந்திக் கொண்டு வருகின்ற இந்த செயலை பார்த்து மகிழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு அடியையும் கணக்கிட்டிருக்கிறார்கள்.
ஆனால் இந்த தன்மை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகளிலே இருந்திருக்கவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகளிலே இருந்திருக்கவில்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் சரித்திரத்திலே பதிவு செய்திருக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு இருக்கிறதா? இல்லவே இல்லை. அப்படியே ஒன்று இரண்டு இருந்தாலும் கூட சனது என்று சொல்லப்படுகின்ற வழித்தடங்களோடு இதை அறிவித்தவர் இன்னவர், இதை அறிவித்தவர் இன்னவர், இதை அறிவித்தவர் இன்னவர் என்று வழித்தடங்களை கூட விளக்கி தருகின்ற ஒரு அமைப்பு இந்த உம்மத்தில் மட்டும்தான் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுகளிலே, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே இந்த படித்தரங்கள் இல்லை, வழித்தடங்கள் இல்லை. சனது என்பது இந்த உம்மத்தில் மட்டும்தான் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று ஒரு சனதை, ஒரே ஒரு வழித்தடத்தை யாரும் பார்க்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே நிகழ்ந்த நிகழ்வுகளை இதே வழித்தடத்தோடு சனதோடு பதிவு செய்தவர்கள் யாரும் இல்லை. இருக்கிறது சில உபதேசங்கள் இருக்கின்றன. அதுவும் இவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு இவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு இவர்கள் சொன்னார்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை கொண்டு செல்லப்படுகின்ற ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கிறதா? யாராவது காட்ட முடியுமா? சேலஞ்சோடு சொல்ல முடியும். இதுவரை யாரும் காட்டியதில்லை. எனவே பெருமானார் அவர்களுக்கு இல்மையும் ஆரிஃபத்தையும் அல்லாஹ் தந்ததனுடைய தாக்கம் என்னவென்றால், அவருடைய வரலாறு இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, துல்லியமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு மட்டுமல்ல, சொன்ன சட்டங்கள், தத்துவங்கள் அத்துணையும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட தனித்தன்மை கிடைத்தவர்கள் தான் இந்த உம்மத்து முஹம்மதியாக்கள். இந்த உம்மத்து முஹம்மதியாக்கள் பெற்றிருக்கிற சிறப்பு வேறு யாருக்கும் கிடைக்கப்பெற்றதில்லை. எனவேதான் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆலிம்களை இந்த சமுதாயம் பார்த்திருக்கிறது. தக்வாவோடு, இறையச்சத்தோடு, உலக பற்றற்ற நிலையில் அல்லாஹ்வை சார்ந்து வாழுகின்ற பெரியார்களை இந்த சமூகம் பார்த்திருக்கிறது என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த கொடைதான். இங்கே இந்த கல்லூரியில் நீங்கள் மார்க்கத்தை படித்திருக்கிறீர்கள், சட்டங்களை படித்திருக்கின்றீர்கள். பட்டம் வாங்கி அமர்ந்திருக்கின்ற இளைஞர்களை, இளம் உலமாக்களை பார்த்து சொல்லுகின்றேன், நீங்கள் சமுதாயத்தை வழிநடத்துகின்ற சாயக்குகளாக, அவர்களை இழுத்து செல்லக்கூடியவர்களாக, வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளாக நீங்கள் திகழ வேண்டும். வண்டியை ஓட்டிச் செல்லுகின்றவன், விமானத்தை ஓட்டிச் செல்லுகின்றவன், அந்த விமானத்திலே ஒரு முள் இருக்கும். அந்த முள் எந்த தடத்தை, திசையை காட்டுகிறதோ அந்த திசையில் தான் அவன் பயணிக்க வேண்டும். திசை மாறி பயணித்தால் அந்த முள் காட்டுகின்ற இடத்தை விட்டு ஒரு லேசான ஒரு சன அடி அங்கும் இங்கும் புரண்டு விட்டால் அது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மைல்கள் வேறெங்காவது கொண்டு போய் சேர்த்து இடையூறுகளை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே விமான ஓட்டியாக இருக்கின்றவன் மிக துல்லியமாக அந்த நூலை பார்த்து, அந்த முல்லை பார்த்து, அது காட்டுகின்ற வழியிலே சஞ்சரிக்க வேண்டும். அதே போன்றுதான் நீங்கள் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். லேசான மாற்றங்கள் உங்களில் இருக்குமையானால், ஒரு ஃபர்லை நீங்கள் விடுவீர்களேயானால் பல ஃபர்ல்களை விடுகின்ற சமூகத்தை பார்க்க வேண்டிய வரும். நீங்கள் ஒரு சுன்னத்தை விட்டால் ஒரு ஃபர்லை விடுகின்ற சமூகத்தை நீங்கள் காண நேரிடும். ஒரு முஸ்தஹப்பை விடுகின்றவர்களாக நீங்கள் இருந்தால் சுன்னத்தையும் ஃபர்லையும் விடுகின்றவர்களாக உங்கள் சமூகத்தவர்கள் மாறுவார்கள். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நீங்கள் சார்ந்திருக்கின்ற சமூகம். எனவே சமூகத்தை வழிநடத்தி செல்லுகின்ற நீங்கள் எப்படியோ அப்படித்தான் அவர்கள். எனவே அவர்கள் சமூகத்தினுடைய நாடி பிடித்து நடக்கின்ற நல்லவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு எங்கோ 4 சுவர்களுக்கு மத்தியிலே இருந்து கல்வி பயின்றவர்கள் என்று நினைக்காதீர்கள். உங்களை கொண்டு இந்த உலகம் பிரகாசிக்கப் போகிறது. அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொல்லப்படுகின்ற
குகைவாசிகள் அல்லாஹ் சொல்லுகிறான், சலாசமியத்தின் சினீன வஸ்தாதுதுஸா, 4 சுவர்களுக்கு மத்தியிலே குகைகளிலே 300 ஆண்டுகள் 309 ஆண்டுகள் அவர்கள் வாழ்க்கையை உறங்கி கழித்தார்கள். இருண்ட அறையிலே இருந்தார்கள். ஆனால் அவர்களை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா இந்த உலகத்துக்கு பெரிய பேரொளியை அல்லாஹ் காட்டினான். இன்றைக்கு உலகம் பிரகாசிக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு காரணம் அஸ்ஹாபுல் கஹஃப்களும் இருக்கிறார்கள். கியாமத்து நாள் வரை நின்று நிலைக்கின்ற குர்ஆனிலே அல்லாஹ் அதை எடுத்து சொல்லுகிறான். அதே போன்று நீங்கள் ஒரு அறைக்குள்ளே இருந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாம். வெளியிலே வருகின்ற போது இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய வழிகாட்டிகளாக நீங்கள் வருகின்றீர்கள். நீங்கள் இங்கே உலகம் சார்ந்த துறை சார்ந்த கல்விகளை படித்திருக்கின்றீர்கள். அது சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியதாக ஆக்க வேண்டும். நம்மிலே பல விஞ்ஞானிகள் உருவாகி இருக்கின்றார்கள். அபுல் காசிம் ஸஹராவி போன்றவர்கள், அபு ஹையானுல் உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்கள், பீரூனி அவர்களை போன்றவர்கள், அபுல் ஃபாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்றவர்கள், அதே போன்று முஹம்மது அலி இப்னு சீனாவை போன்றவர்கள் பெரும் விற்பன்னர்கள், மருத்துவ விஞ்ஞான கலைகளிலே சிறந்து விளங்கியவர்கள் நிறைய பேரை வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஆய்வு கண்கொண்டு குர்ஆனை பாருங்கள். துறை சார்ந்த உங்களுடைய கல்விகள் இந்த சன்மார்க்கத்துக்கு இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். அப்படிப்பட்ட சிறந்த வழிகாட்டிகளாக அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா நம்மை ஆக்க வேண்டும், உங்களை ஆக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக. உங்களை இந்த ஸ்தாபனங்களிலே கொண்டு வந்து ஆலிம்களாக ஆக்குவதற்கு ஆசைப்பட்ட உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை வார்த்தெடுத்த ஆசிரியர்கள், இந்த ஸ்தாபனத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்னெல்லாம் முயற்சிகள் செய்தார்களோ அத்துணை பேருக்கும், உங்களுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் எல்லா கைர்களையும் வழங்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றிகள் கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹுர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லா ஹைரன் யா உஸ்தாத். பட்டமளிப்பு பேருரையை மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அப்துல் ஹமீத் ஃபாசில் பாக்கவி ஹஸ்ரத் அவர்களுக்கு அன்னூர் இஸ்லாமிய கல்லூரி சார்பாக நன்றியினை உரித்தார்.